இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், மேடம் தான் கால் பண்றாங்க. ஹலோ, சொல்லுங்க மேடம். எங்க இருக்கீங்க? மேடம், நீங்க சொன்ன குடோனுக்கு நாங்க கொண்டு வந்துட்டோம். யாருக்கும் தெரியாம இன்னைக்கு நைட்டு வரைக்கும் அவளை குடோன்லயே வச்சிருங்க. இன்னும் கொஞ்சம் நைட் ஆனதுக்கு அப்புறம் பக்கத்துல ஏரி இருக்குல்ல, ஓகே மேடம். அந்த ஏரிக்குள்ள மொத்தமா காரோட இறக்கிருங்க. என்ன மேடம் சொல்றீங்க? ஏய், உன்னை கொலை பண்ண தானே சொன்னேன்? ஆமா மேடம். பின்ன சொன்னதை செய்டா. ஏதோ உங்க வீட்டு பொண்ண கொலை செய்ய சொன்ன மாதிரி பதற. வேலையை முடிச்சுட்டு கால் பண்ணு. சரிங்க மேடம். என்னடா டேய், இந்த பொம்பளையில ஒரு ரோதனையா போச்சுடா. ஆரம்பத்திலே கத்தியால குத்தலான்னு பார்த்தோம், அது பாரு கையை வெட்டிட்டா. அடுத்து அந்த எம்எல்ஏ துப்பாக்கி எடுத்து வந்து கன்சூட் பண்ணலான்னு பார்த்தா அதுலயும் அவ தப்பிச்சிட்டா. கடைசியா இப்ப கடத்திக்கிட்டு வந்திருக்கோம். ஆனா இவ மயக்கத்துல இருக்கா. சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப மட்டும் என்ன, நைட்டோட நைட்டா காருக்குள்ள வச்சு ஏரியில இறக்க சொல்லிட்டாங்க. சத்தமே இல்லாம முடிச்சிடலாமாண்டா. டேய், போய் மயக்க தெரிஞ்சானே போய் பாரு போ. ஏய், மயக்கத்துல தான் இருக்காங்க. மயங்கிதான் இருக்காளா? சரி வா. நைட்டு வரைக்கும் பூதம் புதையில காக்குற மாதிரி பத்திரமா வச்சிருக்கணுமேடா. நைட்டுக்கு என்ன ரொம்ப தூரமா? இப்பயே மணி 5 ஆயிருச்சு. இன்னும் 4 மணி நேரத்துல இருட்டிடும்ல, பாத்துக்கலாம். என்ன ஆச்சு உங்களுக்கு? எந்திரா. வாடா. கதிரு, அவனுக்கு தான் ஃபோன் பண்ணி பாருடா. சரிம்மா. இவ பாரு எப்படி அழுகுறானே. தியா, அழாதம்மா. என்ன ஃபோன் பண்ணாலும் அவ திரும்பி வர போறதில்ல. இன்னைக்கு ஈவினிங்குள்ள அந்த துளசிக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் தான் ஒட்ட போறோம். மேடம், தியா பாப்பா பயங்கர டென்ஷன் ஆயிட்டா. தேம்பி தேம்பி எழுதிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் உங்க லவர் எங்க அம்மா, அவங்க பதறாங்க. அண்ணன் ஒரு பக்கம் புலம்புறாப்புல. அண்ணனை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும் 100 ஆயுசு. அண்ணன் தான் ஃபோனு. அண்ணா, உனக்கு 100 ஆயுசு சொல்லு. வெற்றி, எங்கடா இருக்க? தியா அம்மா எங்கன்னு கேட்டு அழுதுட்டு இருக்கா. துளசி விஷயம் என்ன ஆச்சுடா? கண்டுபிடிச்சியா? என்ன கொஞ்சம் பேச விட. கண்டுபிடிச்சிட்டேன். அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்காங்க. ரவுடி பசங்க கடத்திட்டானுங்க. டேய், ஒரு நிமிஷம் இருடா. நான் பேசணும். அப்பா, அம்மா எங்கப்பா? மேடம், அழுற மேடம். தியா, அம்மா எங்கம்மா
சரி சரி அழாத, நான் வந்துடுறேன். தியா தைரியமா இரு, அம்மா கொண்ணும் இல்ல. சரிம்மா. தியா போன கூட. சரி சரி அழாதம்மா, ஹலோ வந்துருவோம். துளசி, ஆ? எங்க இருக்கீங்க? ஆ, ஆ, என்னாச்சு துளசி? கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் பதற வச்சுட்டேன். எனக்கு ஒண்ணும் இல்ல அத்தை, நான் சேஃபா தான் இருக்கேன். ஐயோ, நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்கு நாலா பக்கமும் எதிரிங்க சதி பண்ணிட்டு இருக்காங்க. அத்தை நீங்க தைரியமா இருங்க, நான் வந்து நேர்ல எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். சரியா? வாங்க மேடம் போலாம். போலாம். ஆ அதுக்கு முன்னாடி அத்த என்னாச்சு? துளசி கிட்டயா பேசுனீங்க? ஆமா, அவ பொழைச்சுக்கிட்டாளா? பொழைச்சிட்டாளாவா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல அது ஏதோ ஆபத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அதான் தப்பிச்சிட்டாளா பொழைச்சிட்டாளான்னு கேட்க வந்தேன். தப்பிச்சா நல்லது தானே. இந்தாடா. என்னக்கா எதுவும் பிளான் பண்ணீங்க, மிஸ் ஆயிடுச்சு? நான் போட்ட ஒரு பிளான் சொதப்பி இருக்கலாம். ஏற்கனவே போட்ட அந்த பிளான் சொதப்பாது. இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க குற்றவாளியா இல்லையாங்கிறது தெரிய வரும் சார். உங்களை அரெஸ்ட் பண்ணி தான் சார் ஆகணும். இன்ஸ்பெக்டர், என்ன அரெஸ்ட் பண்ணா அதுல எவ்வளவு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரு மந்திரி. சிஎம்க்கு ஸ்டேட் லெவல்ல இருந்து சென்ட்ரல் லெவல் வரைக்கும் பிரச்சனை வரும். பரவாயில்லையா? ஏதோ தப்பு நடந்திருக்கு. யாரோ என்னோட கன் எடுத்து இந்த மாதிரி வேலை பண்ணிருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு என்ன அரெஸ்ட் பண்றேன்னு சொல்றீங்க? நாங்க கேஸை க்ளோஸ் பண்ண போறதில்ல. இதுக்கப்புறமும் விசாரணை பண்ணதான் போறோம். இப்போ உங்களை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஐஜியோட ஆர்டர் சார். ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க சார். சார் கான்ஸ்டபிள் சார் கையில விளங்க மாட்டேங்க. ஏய், எங்க வந்து யாரு கிட்ட எங்க ஐயாவே அரெஸ்ட் பண்ண பாக்குறீங்களா? இவர் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிருவீங்களா? ஐயா நீங்க தைரியமா இருங்க ஐயா, நாங்க பாத்துக்கிறோம். ஏய், கேட்ட எடுத்து கூட்டுங்கடா. ஒரு போலீஸும் வெளியே போக கூடாது. சார் உங்க ஆட்களை பிரச்சனை பண்ணாம இருக்க சொல்லுங்க சார். இல்லனா லத்தி சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும் சார். என்னது? எங்களை அரெஸ்ட் பண்றியா? எங்களை அச்சுவியா நீ? கையை பார்க்கலாம். இதுக்கு மேல யாராவது முன்னாடி வந்தீங்க என்னங்க கன் ஷாட் பண்ண வேண்டியதா இருக்கும். என்னடா? கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணுங்க. சொன்னா கேளுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. இதெல்லாம் நல்லது இல்ல, சொல்றது கேளுங்க.